வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. 8 கோடியே 4 லட்சம் ரூபாய் நலத்திட்டங்களை வழங்கினார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். விராலிமலையில் 2000 லிட்டர் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு. கோரிக்கை வைத்து ஒரே மாதத்தில் நிறைவேற்றி தந்த MP ஜோதிமணிக்கு பொதுமக்கள் பாராட்டு. ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராமங்களில் 4G சேவையை விரிவாக்கம் செய்த BSNL நிறுவனம். இணையதள சேவையால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி. மாட்டுத் தொழுவமாக மாறிய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பேருந்து நிறுத்தம். கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. செங்கல்பட்டு அசிராபுரம் அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய சிறுகதை. மாணவர்களின் திறனும் ஆசிரியர்களின் ஊக்குவிப்பும் குறித்து விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி மக்களுக்கு 8 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் கோபிநாதம்பட்டி பகுதியில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 623 பயனாளிகளுக்கு 8 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். விராலிமலையில் கோரிக்கை வைத்த சில நாட்களிலேயே அதனை நிறைவேற்றிக் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு 2வது முறையாக வெற்றி பெற்றவர் ஜோதிமணி. இவர் கடந்த மாதம் விராலிமலை சித்தாம்பூர் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதி பெண்கள் தங்கள் பகுதியில் கிடைக்கும் குடிநீர் தரமானதாக இல்லை என்றும், இதனால் பலருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும், எனவே தங்கள் பகுதிக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யுமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து MP ஜோதிமணி தனியார் குளிர்பான நிறுவன நிர்வாகத்துடன் கலந்து பேசி சமூக பங்களிப்பு நிதி உதவியுடன் 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பெற்று அதனை சித்தாம்பூர் பகுதியில் நிறுவினார். இதையடுத்து சுத்திகரிப்பு இயந்திரம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் MP ஜோதிமணி பங்கேற்று சுத்தமான குடிநீரை விநியோகித்தார். ஒரே மாதத்திலேயே தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். வேலை திட்டத்துக்கு அம்மா வந்தாங்க, சோதிமணி அம்மா வந்தாங்க எங்களை பார்க்குறதுக்கு. நாங்கள் பேசணும், எங்கள் ஊரில் இது மாதிரி பாதிக்கப்படுது மேடம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு அவங்க விசாரிச்சுட்டு உடனே நான் அந்த திட்டத்தை எடுக்கிறேன்னு சொல்லி மிஷினு ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. கிட்னி பயலர் தான், அதுக்கு டயாலிஸுக்கு எல்லாம் போகுது. டயாலிஸ் போனவங்க யாரும் இருந்ததில்லை, உயிரோட ரொம்ப நாள் இருந்ததில்லை. அதனால தான் நாங்கள் சொன்னோம். அவங்க உடனே எடுத்துட்டாங்க அந்த நடவடிக்கையை. ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராமங்களில் BSNL நிறுவனம் 4G சேவையை தொடங்கியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவில் செயல்படும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது சேவை கட்டணத்தை 25% வரையில் உயர்த்திவிட்ட நிலையில் அரசு நிறுவனமான BSNL நிறுவனம் சேவை கட்டணத்தை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டதால் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தனியார் தொலைத்தொடர்பு சேவையில் இருந்து BSNL நோக்கி படையெடுத்து வந்தனர். இந்நிலையில் தனது கட்டமைப்பை நவீனப்படுத்தும் வகையில் டாடா நிறுவனத்துடன் இணைந்து BSNL நிறுவனம் 4G சேவை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் 4G சேவையை விரிவுபடுத்தும் வகையில் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர், கடமலைகுண்டு, மயிலாடும்பாறை, வருசநாடு ஆகிய மலை கிராம பகுதிகளில் செல்போன் கோபுரங்களில் 4G உபகரணங்கள் பொருத்தப்பட்டது. இதனால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பேருந்து நிறுத்தம் மாட்டுத் தொழுவமாக மாறியதால் பயணிகள் பேருந்திற்காக சாலையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தம் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பேருந்து நிறுத்தம் முறையான பராமரிப்பு இல்லாமல் மாடுகள் தஞ்சமடைந்து மாட்டுத் தொழுவமாக மாறியுள்ளது. ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் அனைத்து புறநகர் பேருந்துகளும் இந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்கின்றன. அத்துடன் நாள்தோறும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் நிலையில் ஏராளமானோர் இந்த பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இங்கு மாடுகள் தஞ்சமடைந்துள்ள நிலையில் பேருந்து நிறுத்தம் முழுவதும் மாட்டு சாணமும் மது பிரியர்கள் விட்டு சென்ற காலி பாட்டில்களுடன் காணப்படுகிறது. இதனால் பயணிகள் பேருந்திற்காக சாலையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருக்கும் பேருந்து நிறுத்தமே பராமரிப்பு இல்லாமல் இருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எனவே பேருந்து நிறுத்தத்தை முறையாக தூய்மை செய்து பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதிரி மாடுலாம் சாணம் விட்டு ரொம்ப பார்க்குற ஒரு அருகிருப்பா இருக்கு. பெண்கள் ஆண்கள் குழந்தைகளை அந்த இடத்த ஒரு இதாக பார்க்குறாங்க. இது நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். எனக்கே மன சங்கடமா இருக்கு. மேட்டூர் வலதுகரை வாய்க்கால் பாசன விவசாயிகள் நெல் அறுவடை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை அடுத்துள்ள நெருஞ்சிப்பேட்டை, சிங்கம்பேட்டை, பூதப்பாடி, ஆனந்தம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 5000 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு ரக நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேட்டூர் வலதுகரை வாய்க்கால் பாசனமான இப்பகுதியில் தற்போது நெற்கதிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் விவசாயிகள் அறுவடை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். இயந்திரங்களை கொண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆண்டிப்பட்டியில் உரிய விலை கிடைக்காததால் செண்டுப்பூக்கள் குப்பையில் கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் செண்டுப்பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் விளையும் பூக்கள் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக முகூர்த்த நாட்கள் மற்றும் கோயில் விழாக்கள் நடைபெற்றதால் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது பூக்களின் தேவை குறைந்துள்ளதால் அதன் விலை சரிந்துள்ளது. ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டிற்கு செண்டு பூக்களின் வரத்து அதிகரித்த நிலையில் 1 கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் சரிந்தது. இதனால் பறிக்கும் கூலிக்கு கூட வருவாய் கிடைக்காத நிலையில் விவசாயிகள் செண்டு பூக்களை குப்பை கிடங்கில் கொட்டிவிட்டு சென்றனர். பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். போச்சம்பள்ளி பகுதிகளில் கொத்தமல்லி விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் பலரும் குறைந்த நாட்களில் பலன் தரும் கொத்தமல்லி செடிகளை ஏக்கர் கணக்கில் சாகுபடி செய்து வருகின்றனர். சமீபத்தில் பெய்த மழையால் கொத்தமல்லி விளைச்சல் வழக்கத்தை விட அதிகரித்தது. இதனால் சந்தைக்கு வரத்து அதிகரித்ததால் அதன் விலை சரிந்துள்ளது. சந்தையில் கொத்தமல்லிக்கு ஆண்டு முழுவதும் வரவேற்பு உள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக வரத்து அதிகரித்ததால் அதன் விலை படிப்படியாக குறைந்து ஒரு கட்டு 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விற்பனையானது. இதை பயன்படுத்தி வியாபாரிகள் சூளகிரி பகுதிகளுக்கு சென்று கொத்தமல்லியை அதிக அளவில் வாங்கி வந்து வேன் மூலம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு கட்டு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர். விலை குறைந்துள்ளதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியுடன் கொத்தமல்லியை வாங்கி செல்கின்றனர். வத்தலகுண்டு அருகே உலர்களம் இல்லாததால் மக்காச்சோளத்தை விவசாயிகள் சாலையில் கொட்டி உலர வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஏழுவனம்பட்டி, வெறியப்ப நாயக்கன்பட்டி, உச்சப்பட்டி, விராலிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் மானாவாரி பயிரான மக்காச்சோளம் விளைவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கதிர் நன்கு விளைந்து அறுவடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் மக்காச்சோளங்களை உலர வைப்பதற்கு கலங்கள் இல்லாததால் இப்பகுதி விவசாயிகள் அதிக போக்குவரத்து இல்லாத சாலைகளை உலர்களமாக பயன்படுத்தி வருகின்றனர். மக்காச்சோளங்களை சாலையில் கொட்டிவிட்டு
வாகனங்கள் எதுவும் ஏற்றி வீணாக்காமல் இருக்க விவசாயிகள் காவல் காத்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு உலர்களம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்து பிரதமராமபுரம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் சித்ரா தம்பதியினர். இவர்களின் 23 வயது மகன் வீரபாலன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனால் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் இளைஞரின் தாயார் சித்ராவின் அனுமதியுடன் அவரது நுரையீரல், இதயம், கல்லீரல், கண்கள், தோல், கிட்னி உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. இதன் மூலம் 7 நபர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இளைஞரின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் அருகே குடியரசு தின விழாவை ஒட்டி நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்து மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் குடியரசு தின விழாவை ஒட்டி ஓவியப் போட்டி நடைபெற்றது. தேசிய சின்னங்கள் வரையும் இந்த ஓவியப் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தேசிய சின்னங்களை வரைந்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஃபோஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே சர்வேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சர்வேஸ்வரர் சுவாமிக்கு மற்றும் நந்திக்கு 18 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் நந்தி மற்றும் சர்வேஸ்வரர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சரளா மற்றும் இவரது மகன் விக்ரமன் ஆகிய இருவரும் இரவு வேளைகளில் மட்டுமே உணவு சமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்று இரவு முதல் ஒரு வாரத்திற்கு வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் தேசிய கொடி கலரில் இட்லி சமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த தேசிய கொடியின் மூவர்ண கொடியின் கலர் இட்லி வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் முனை இயக்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கினர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி கோவையில் இந்த அமைப்பை சேர்ந்த சிவி தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் வாக்களிக்க கை நீட்டாதீர் என வலியுறுத்தி 400 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம், கால்நடை சத்தியாகிரகம், பாத யாத்திரை துவங்கியுள்ளனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டைக்கு இன்று வந்த அவர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் வரவேற்பு அளித்தனர். நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். எதை முன் வச்சு அப்படின்னா, ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சு கோயம்புத்தூரில் போத்தனூர் அப்படிங்கிற இடத்துல காந்தி நினைவகத்தில் தொடங்கி காந்தி கிராமம் வழியாக வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் பண்ண இடத்துல போய் முடிக்கிறோம். மொத்தம் 400 கிலோமீட்டர், 18 நாட்கள் கொண்ட பயணம் இது. கரூரில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஆட்சியர் தங்கவேலு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தப்பாட்டம், கரகாட்டம், குதிரையாட்டம் போன்றவற்றின் மூலம் மதுவின் தீமைகள் குறித்து கிராமிய இசை கலைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் கல்லூரி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி பேரணியில் பங்கேற்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கரூர் அரசு கலைக்கல்லூரி வரை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து பொரசப்பட்டு கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காதை கண்டித்து
காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம், அரட்டவாடி, மேல்வணக்கம்பாடி கிராம சாலையில் சென்ற பேருந்து மற்றும் இதர வாகனங்களை சிறைப்பிடித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு வந்த ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போர்க்கால அடிப்படையில் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மற்றும் மணிலா பயிர்களுக்கான விலைப்பட்டியல் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவது வழக்கம். இந்நிலையில் விற்பனை கூடத்தில் விலைப்பட்டியலை ஒட்டாமல் அதிகாரிகள் நெல் மூட்டைகளை எடை போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் செஞ்சி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். செங்கல்பட்டில் ஸ்கேட்டிங் செய்தவாறு சிலம்பம் சுற்றியும் நடனமாடியும் மாணவர்கள் அனைவரது கவனத்தை ஈர்த்தனர். செங்கல்பட்டில் தமிழ்நாடு நடன ஸ்கேட்டிங் விளையாட்டு சங்கம் சார்பில் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் 200 பேர் கலந்து கொண்டனர். ஸ்கேட்டிங் செய்தவாறு மாணவர்கள் நடனமாடியும் சிலம்பம் சுற்றியும் சாகசங்களை செய்து அசத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் முதல் 5 இடங்களை பிடித்தவர்கள் சீரடியில் நடைபெறும் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிக்கு தகுதி பெற்றனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் பொள்ளாச்சி அணி முதலிடம் பிடித்து கோப்பையை தட்டி சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் 38ஆம் ஆண்டு மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டிகள் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், கோவை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 36 அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இப்போட்டியில் பொள்ளாச்சி சாம்ராட் அணியும் மதுரை மணிவாட்டர் அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 41-28 என்ற புள்ளிக்கணக்கில் பொள்ளாச்சி அணி வெற்றி பெற்றது. மாவட்ட கால்பந்து கழக நிர்வாகிகள் வெற்றி பெற்ற பொள்ளாச்சி அணிக்கு கோப்பை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பரிசை வழங்கினர். தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியை சேர்ந்த தனியார் பள்ளி அணிகள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டி சென்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தனிநபர் மற்றும் குழு உள்ளிட்ட 40 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியை சேர்ந்த தனியார் பள்ளி அணிகள் முதலிடம் பிடித்தன. கேரள அணி 2வது இடத்தையும், ஆந்திர பள்ளி மாணவர்கள் அணி 3வது இடத்தையும் பிடித்தது. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் சர்வதேச அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர்.